வீடு வாங்குறது தான் உங்க கனவா? அதான் உங்க லட்சியமா? அப்போ உங்க கனவும் தப்பு, உங்க லட்சியமும் தப்பு. ஒரு வீடு வாங்கவா நீங்க பொறந்தீங்க? வெறும் கான்கிரீட் பில்டிங் கட்டுறதும் வாங்குறதுமா உங்க கனவு? உண்மையாவே நீங்க பொறந்தது அதுக்கா? இந்த வீடியோ பாக்குறவங்கள பலருக்கு இது கேட்கவே கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, ஆனா நெசசரியா இருக்கும். நம்ம தமிழ் சொசைட்டில ஒரு பேட்டர்ன் இருக்கு. டிகிரி முடிஞ்சதும் எப்போ ஜாப், ஜாப் போனதும் எப்ப கல்யாணம், கல்யாணமானதும் எப்ப குழந்தை, குழந்தை பிறந்ததும் எப்போ வீடு வாங்குவீங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா? நான் ஷோரா சொல்றேன், நீங்க இருப்பீங்க. உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, மகனே ஒரு வீடு வாங்கு, செட்டில் டவுன் ஆகு. உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நம்ம பேர்ல ஒரு சொந்த வீடு இருந்தாதான் ரெஸ்பெக்ட். உங்க ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, அந்த ஏரியால நல்ல பிளாட் வருதாம், வாங்கிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, டூட் ரெண்ட் கட்டிட்டு என்ன பண்ற, அந்த பணத்தை இஎம்ஐல போட்டா சொந்த வீடே உனக்கு வந்துரும். உங்களை எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல புஷ் பண்றாங்க. சொசைட்டி ஒரு மிஷின் மாதிரி உங்களை ஒரு பர்டிகுலர் கோலை நோக்கி தள்ளுது. யாராவது கேக்குறாங்களா இது உங்களுக்கு சரியான டைமான்னு? யாராவது கேக்குறாங்களா இது உங்க ட்ரீமா இல்ல அவங்க ட்ரீமான்னு? இல்ல, யாரும் கேட்கல. நீங்களும் கேட்கல. நீங்களும் ஒரு நாள் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல அப்ளை பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்பர்ஸ் பேசலாமா? பிகாஸ் ஃபீலிங்ஸை விட ஃபேக்ட்ஸ் கொடுமையா இருக்கும். சென்னையில ஒரு டீசென்ட் 2BHK ஃபிளாட் மினிமம் 60 லட்சம். நீங்க பேங்க் கிட்ட போறீங்க, பேங்க் சிரிச்சுக்கிட்டே லோன் தரும். வீட்டு விலை 60 லட்சம். டவுன் பேமெண்ட் 20%, அதாவது 12 லட்சம். லோன் அமௌண்ட் 48 lakhs. லோன் பீரியட் 20 years. இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5%. Monthly EMI 41,800 approx. Total paid in 20 years 1,03,20,000 rupees. Extra paid as interest 52,32,000 rupees. Wait. 60 லட்ச வீட்டுக்கு நீங்க டோட்டலா பே பண்றது 1 crore. 52 lakhs இன்ட்ரெஸ்ட் மட்டும் போச்சு. 52 lakhs காத்துல போச்சு, பேங்க்குக்கு போச்சு. உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு வீடு. இந்த 52 லட்சத்தை வேற ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? மந்த்லி 20,000 SIP-ல போட்டிருந்தா 20 இயர்ஸ்ல 3 to 4 crore கார்பஸ் கிடைச்சிருக்கும். அதோட ரிட்டர்ன்ல நீங்க ரெண்ட்ல கம்ஃபர்டபுளா வாழலாம். இல்லனா அதே கேஷ்ல நீங்க நினைக்கிற வீட்டையே வாங்கிடலாம். பட் நோ, சொசைட்டி சொல்லுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, so you signed. And now 20 years, உங்க லைஃப்ல மோஸ்ட் ப்ரொடக்டிவ் 20 years 30 to 50 ஒரே ஒரு கடமையோட போகுது, EMI. இதுக்கு பேரு செட்டில் டவுனா இல்ல லாக்டவுனா? நீங்க ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க முடியுமா? EMI இருக்கு. நீங்க ஒரு சிட்டி மாறணும்னு ஃபீல் பண்றீங்க, மூவ் பண்ண முடியுமா? EMI இருக்கு. நீங்க ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் பர்சியூ பண்ண ஆசைப்படுறீங்க, டைம் எடுக்க முடியுமா? EMI இருக்கு. நீங்க ஒரு வருஷம் டிராவல் பண்ண ட்ரீம் பண்றீங்க, போக முடியுமா? EMI இருக்கு. லைஃப்ல எந்த டிசிஷன் எடுத்தாலும் EMI ஒரு ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணும். ஜாப் போச்சுனா EMI, ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுனா EMI, எமர்ஜென்சி வந்துச்சுனா EMI. EMI மிஸ் ஆனா பேங்க் ஆள் வீட்டுக்கு வருவான், நோட்டீஸ் வரும், கிரெடிட் ஸ்கோர் போகும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் தான் வரும். இது செட்டில் டவுனா? இதுக்கு தான் நீங்க வாழீங்களா? EMI-க்காக? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், குட் சாலரி. 2019ல ஃபிளாட் வாங்கினான் சென்னையில, ப்ரௌடா இருந்தான். 2020ல கம்பெனி லே ஆஃப் பண்ணுச்சு. 3 months EMI மிஸ் ஆச்சு. பேங்க் நோட்டீஸ் வந்துச்சு, ஃபேமிலியில ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. அவனுக்கு ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஆனா அவ போகல. EMI-யோட ரிஸ்க் எடுக்க முடியல. இன்னைக்கும் அவன் அதே 9 to 6 ஜாப்ல இருக்கான். நாட் பிகாஸ் ஹி லவ்ஸ் இட், பிகாஸ் ஆஃப் EMI. இது கதை இல்ல, இது உண்மை. இது உங்க ஊர்ல நடக்குது, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறேன். உங்க ஏரியால யாராவது உங்களை 3BHK குமார்னு கூப்பிடுறாங்களா? இல்லல்ல. அந்த ஃபிளாட்காரன்னு தெரியுமா? அந்த செகண்ட் ஃப்ளோர் அபார்ட்மெண்ட் ஆளுன்னு தெரியுமா? இல்ல. நீங்க யாரு? டாக்டர்னா டாக்டர்னு கூப்பிடுறாங்க, டிரெக்டர்னா டிரெக்டர்னு கூப்பிடுறாங்க, டீச்சர்னா டீச்சர், ஆண்டர்பிரினர்னா ஃபவுண்டர், ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட். உங்க ஐடென்டிட்டி உங்க ஒர்க்ல இருக்கு, உங்க கேரக்டர்ல இருக்கு, உங்க பேஷன்ல இருக்கு, உங்க லெகசில இருக்கு. ஒரு கான்கிரீட் பில்டிங்ல இல்ல. யாரும் உங்களுக்கு மெடல் கொடுக்க மாட்டாங்க வீடு வாங்கினதுக்காக. யாரும் அவார்ட் செரமனி வைக்க மாட்டாங்க EMI க்ளோஸ் பண்ணினதுக்காக. யாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க மாட்டாங்க 20 years EMI சர்வைவ் பண்ணினதுக்காக.
only you will know. Only you will feel it. And by then, 20 years will be gone. இதுதான் உங்க ஸ்டோரியா இருக்கணுமா? இப்போ சிலர் சொல்வாங்க ரெண்ட்ல இருக்கோன்னு கேட்கவே வெக்கமா இருக்கு. யாரு சொன்னது? சொசைட்டி சொன்னது. சேம் சொசைட்டி that has never paid your bills, that has never faced your problems, that will never be there when your EMI is due. உங்க ஏரியால யாராவது ரெண்ட்ல இருக்கிற ஆளை அவாய்ட் பண்றாங்களா? அவன் ரெண்ட்ல இருக்கா, அவன் கூட பேசக்கூடாதுன்னு யாரோட பேரண்ட்ஸாவது சொல்றாங்க? யாரும் சொல்லல, யாரும் அவாய்ட் பண்ணல. ரெண்ட் என்பது ஃப்ரீடம், ரெண்ட் என்பது ஃபிளெக்சிபிலிட்டி, ரெண்ட் என்பது ஐ எம் நாட் லாக்ட். வேர்ல்டுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஈலான் மாஸ்க் யங்கா இருக்கும்போது ரெண்டட். ஜெஃப் பெசோஸ் கேரேஜ்ல அமேசான் ஸ்டார்ட் பண்ணினாரு. அவங்க வீடு வாங்காம வேஸ்ட் பண்ணாங்களா? இல்ல, அவங்க கேபிட்டலை ரைட் பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரெண்ட் இஸ் நாட் ஃபெயிலியர். ப்ரீமெச்சூர் ஹோம் ஓனர்ஷிப் அண்டர் டெட் இஸ் ஃபெயிலியர். நான் இப்போ சொல்றது என்னன்னா, வீடு வாங்கவே வேண்டாம்னு இல்ல, வீடு வேணும். நமக்கு உணவு வேணும், உடை வேணும், வீடு வேணும். இது பேசிக் நீட். இதை யாரும் டினை பண்ண முடியாது. ஆனா வீடு வாங்கணும் when you are ready, not when society says. வீடு வாங்கணும் with maximum down payment, minimum loan. வீடு வாங்கணும் because you decided, not because relatives pressured. வீடு வாங்கணும் when it doesn't compromise your other dreams. 40 வயசுல ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கா டெட் ஃப்ரீயா வீடு வாங்குறது 28 வயசுல இஎம்ஐயோட லாக் ஆகுறத விட 1000 மடங்கு பெட்டர். உங்க பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்க நல்லதுக்காகவே சொல்றாங்க. பட் தேர் era was different. In their time, real estate always went up. Interest rates were lower. Competition was less. Your era is different. Your options are more. Think for yourself. Decide for yourself. இந்த வேர்ல்டுல நீங்க பிறந்தது ஒரு ரீசன்காக. அந்த ரீசன் ஒரு லோன் க்ளோஸ் பண்றதுக்காக இல்ல. அந்த ரீசன் ஒரு இஎம்ஐ ஃபில் பண்றதுக்காக இல்ல. அந்த ரீசன் ஒரு பேங்க்குக்கு 52 லட்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக இல்ல. நீங்க எதுக்கு பிறந்தீங்க அது உங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த ரீசனை ஃபைண்ட் பண்ணுங்க. வீடு உங்களுக்காக இருக்கணும், நீங்க வீட்டுக்காக இருக்க கூடாது. வீடு ஒரு டூல், பட் நீங்க கோல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி அந்த ஒருத்தருக்கு யார் இப்போ லோன் எடுக்க போறாங்களோ, இந்த வீடியோ அவங்களுக்கு தேவை.